ஹாய், என் பேர் ஷாம் சுந்தர். நான் சென்னையிலேருந்து தான் வரேன். இது என்னோட 5th இயர் ரேசிங்கில், அதுவும் ISBK ரேசிங் கூட இது என்னோட 1st இயர். There are aspects that you would need from your helmet. So what are those aspects which will make you race comfortably in terms of helmet that you would need? டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்மெட்டோட இது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் திங் வர்றது விஷன். ஸோ எனக்கு வந்து வைடர் விஷன் வேணும், ஏன்னா பெரிஃபெரல் விஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ட்ராக்கில். செகண்ட் திங் இஸ் தி ஏரோடைனமிக். ஏர் வென்டிலேஷன் வந்துட்டு நல்லா ஏரோடைனமிக்கலாக இருக்கணும். லைக் நாங்கள் வந்துட்டு இப்போ பைக்கில் வந்துட்டு ஃபுல் டாப் ஸ்பீடில் போகும்போது ஃபுல் க்ரௌட்ஸ் ஆகி பைக்குள்ளே டக்கின் பண்ணி போகும்போது அந்த ஏர் ட்ராக் வந்துட்டு பைக்குக்கும் ரைடருக்கும் நடுவில் வந்துட்டு கிரியேட் ஆகக்கூடாது. There are certain aspects that you listed. Do you think KYT helmet has all those, and how is it to race with KYT helmets? இவர் கேட்குறது எல்லாமே இருக்குது, நான் சொன்னதும் நிறைய. அதை தாண்டி KYT ஹெல்மெட் வந்துட்டு என்னோட ரேசிங் கரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இருக்குது. லெட் இட் பி என்னோட R10லேருந்து ஆரம்பித்து இப்போது வச்சுருக்கிற KX1 GP வரைக்குமே நான் வச்சுருக்கிற எல்லா ஹெல்மெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ KYT ஹெல்மெட்ஸ் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். R10 வச்சுருந்தேன், NZ ரேஸ் வச்சுருந்தேன், NX ரேஸ் வச்சுருந்தேன், ப்ளஸ் டோப்பான்னு சொல்லி ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு ஹெல்மெட் விட்டாங்க, அது வச்சுருந்தேன். ப்ளஸ் இப்போது வந்துட்டு KX1 வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் அவங்களோட விஷன், அண்ட் அப்புறம் அவங்களோட ஏரோடைனமிக்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு KYT சூஸ் பண்ண வச்சு. So what do you think about the fit? Obviously it's gives me a lot of support. அது ஏன் அப்படின்னா அவங்களோட குஷனிங்காக இருக்கட்டும், பேடிங்ஸில் இருக்கிற குஷனிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஃபிட் இந்த சின்னில் ஃபோர்ஹெட்டில் பின்னாடி இருக்கிற ஃபிட் வரைக்குமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது. லைக் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்மெட்டில் வந்துட்டு இந்த இடம் லூஸ் ஃபிட்டாக இருக்குது, இல்லை லைக் ஃபோர்ஹெட் கிட்ட லூஸாக இருக்குது, இல்லை சின் கிட்ட லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் KYT கிட்ட போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். அவங்க இமீடியட்டாக வந்துட்டு அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்லை அது எதுவும் ரெக்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்துட்டு பேடிங்ஸுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ KYTயில் வந்துட்டு அது ஒரு பெஸ்ட் பார்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ ஐ லவ் தி ஃபிட் ஆஃப் KYT helmets in whatever helmets they have, including the R10 which they had a long back, and now இப்போ அது இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஐ லவ் R10 and NZ race and the KX1 which I'm using right now. Did you have a crash while wearing a KYT helmet? If yes, what happened at that time? ஆக்சுவலி KYT ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தடவை மேஜர் கிராஷ் ஆகிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா NSF 250Rல, another one in the INMRC 2025 round 2 கோயம்புத்தூர் ரேஸ் ட்ராக்ல ஆச்சு. ஸோ 2 டைமே பார்த்தீங்கன்னா நான் KYT தான் யூஸ் பண்ணியிருந்தேன். NSFல வந்துட்டு நான் NX ரேஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், கோயம்புத்தூரில் NG ரேஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 ஹெல்மெட்டுமே வந்துட்டு டைரக்ட் இம்பேக்ட் ஃபேஸில் மட்டும் தான் வந்துச்சு. லைக் NSF வந்துட்டு டேரக்டாக அது வந்துட்டு டயர் வாலில் ஹிட் பண்ணாங்க. ஸோ ஹிட் பண்ணப்போ மொத்த இம்பேக்டும் வந்துட்டு எனக்கு ஃபேஸ், இந்த வைசர் அண்ட் சின் கிட்ட தான் வந்தது. ஸோ ஹெல்மெட் வந்துட்டு மொத்த இம்பேக்டும் வாங்கி என்னோடய ஃபேஸை வந்து சேஃபாக வந்து என்னோடய ஸ்கல், என்னோடய ஃபேஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு அடியும் போடாமல் சேஃபாக வச்சுருந்தது. ஸோ சேம் திங் கோஸ் வித் தி NZ ரேஸ். NZ ரேஸ் வந்துட்டு எனக்கு ஷெல் வரைக்குமே நல்லா அடி வாங்கியிருந்தேன். லைக் வைசர், சின், ஃபோர்ஹெட் வரைக்குமே ஹெல்மெட் வந்து ஃபுல்லாகவே இம்பேக்ட் நல்லா வாங்குச்சு. அண்ட் இப்போ வரைக்குமே அந்த ஹெல்மெட் வந்துட்டு நான் என்னோடய வீட்டில் வச்சுருக்கேன். லைக் அது வந்துட்டு ஷெல் வந்துட்டு பிரேக் ஆகலை, அது வந்துட்டு இம்பேக்டை வாங்கி ஸ்லைட் பண்ணி விட்டுறது. லைக் அது இம்பேக்டை வாங்கி உள்ளே தராமல் ஸ்லைட் பண்ணி அது அதோடையே வந்துட்டு முடிச்சுக்குது. ஸோ அந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா NZ ரேஸும் NX ரேஸும் என்ன வந்துட்டு ரொம்ப பெரிய விதத்தில் என்னை லைஃப் சேவ் பண்ணியிருக்கு. Maintenance of helmet during race weekend or whenever you are racing is also important. How has KYT supported in that aspect? இப்போது ரேஸ் நடக்குது, இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து வைசர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை பேடிங்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை வைசர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ட்ராக்கில் வந்துட்டு மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் வரைக்குமே அவங்க அவைலபிளாக இருக்காங்க. ஸோ என்ன வேணும், என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க இமீடியட்டாக வந்துட்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ கூட என்னோடய ஹெல்மெட்டில் வந்துட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது. லைக் என்னோடய இயர் வந்துட்டு ஃபோல்ட் ஆகுது, இல்லை இயர்கிட்ட வந்து ஒரு சின்ன பிஞ்சிங் மாதிரி இருந்தது. எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அவங்க வந்துட்டு அதை சால்வ் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. சேம் திங் கோஸ் வித் அதர் KYT ஹெல்மெட்ஸ் ஆல்சோ. நீங்கள் எந்த ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி அவங்க அது என்ன சொல்யூஷன் தர முடியுமோ அந்த சொல்யூஷனை எடுத்து கொடுத்து அப்போயே சால்வ் பண்ணி உங்கள் கையில் அப்போயே கொடுத்துட்றாங்க. Finally, Sham, if you want to tell one word about KYT helmets to our viewers, what would you tell? To be honest, I love helmets, especially KYT helmets, and I want to thank them for giving me the all best helmets which they could do. And நான் வந்துட்டு இன்னும்
ஃபார்வர்டாக லுக் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட இந்த கேஒய்டியோட ட்ராவல் பண்ணுறேன். We wish you the best.